துதி ஆராதனை டேவிட்சன் எஸ்எக்மான் எடுப்பாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் உற்சாகமாக இருக்கீங்களா? ஹல்லேலூயா. கொஞ்ச நேரம் நம்ம தேவனை ஆராதிக்கலாம். இந்த நல்ல நாளில், புது மாதத்தில் தேவன் நம்ம நடத்திருக்கிறார். ஒரு பாதி கிணறு தாண்டின மாதிரி தேவன் நம்ம இந்த வருடத்தில் 6 மாதங்களை தாண்ட கிருபை செய்திருக்கிறார். இந்த 7வது மாதம், இந்த பரிபூர்ண மாதத்தில் தேவன் நம்மை நடத்தி வந்திருக்கிறார். தேவனை துதிப்போம் கொஞ்ச நேரம், நன்றி செலுத்தி தேவனுக்கு. ஹல்லேலூயா. அவர் பெரியவர், அவர் புகழப்படத்தக்கவர். தாவீது சொல்றார், நாடோறும் ஸ்தோத்தரிப்பேன், எப்பொழுதும் என்றென்றைக்கும் உடைய நாமத்தை துதிப்பேன். எல்லா நேரத்திலும் எல்லா சூழ்நிலையிலும் தாவீது தேவனை துதித்தார். ஹல்லேலூயா. அதனால் தாவீது வாழ்க்கை ராஜாவாக அவன் வாழ்ந்தான். ஆமென். தேவனை துதிக்கிறவங்க எல்லாரும் ஒருவேளை சில நாட்கள் கஷ்டப்பட்டாலும் ஒரு நாள் அவர் ராஜாவாய் தேசத்துல மாற்றுவார் ஆண்டவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் பெரியவரும் மிகவும் புகழப்படத்தக்கவருமாய் இருக்கிறார். அவருடைய மகத்துவம் ஆராய்ந்து முடியாது. தாவீது சொல்றார், அவர் பெரியவர்னு தாவீதுக்கு தெரியும். அவர் மாத்திரம்தான் புகழப்படத்தக்க ஒரே தெய்வம்னு தெரியும். அதனாலதான் அவர் ஆராதித்தார். எல்லா நேரங்களிலும், துன்பமான நேரங்களோ, நெருக்கடியான நேரங்களோ, சந்தோஷமான நேரங்களோ, எல்லா நேரங்களையும் தேவனை ஆராதித்தார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்மளை கூட தேவன் அற்புதமாய் நடத்தி வந்திருக்கிறார். கிருபைகளை கொடுத்து நடத்தி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுது, தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையும் பெருக செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் கிருபை நம்ம கூட பெருகிறனால தான் இன்னைக்கு நம்ம உயிரோட நிற்கிறோம். ஹல்லேலூயா. எல்லா விஷயங்களும் நம்ம வாழ்க்கையில, எல்லா காரியங்களும் அவருடைய கிருபை இல்லாம நம்ம வாழவே முடியாது. அவர் கிருபையால தான் நம்ம இன்னைக்கு உயிரோட இருக்கிறோம். அவர் கிருபையால தான் நம்ம குடும்பம் இன்னைக்கு இந்த ஊர்ல இருக்குது. ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? அப்படியே எல்லாரும் எழும்பி அவளுக்கு கிருபைகளை நம்மளுக்கு பெருக செய்கிற தேவனை நோக்கி துதிப்போம் கொஞ்ச நேரம். உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து, அப்பா, எங்க வாழ்க்கையில நீங்க கிருபை பெருக செய்து கொண்டே இருக்கிறீங்க. ஒவ்வொரு நாளும் எங்க வாழ்க்கை உங்க கிருபையினால ஓடுது. உங்க கிருபையினால எங்க குடும்பம் இன்னி வரைக்கும் ரன் ஆயிட்டு இருக்குது அப்படின்னு உணர்ந்து அந்த தேவனை முழு இதயத்தோடு, அப்பா, இனி வரும் நாட்கள், இந்த வருடத்துல மீதி இருக்கிற பாதி மாதங்களும், அப்பா, மீதி இருக்கிற 6 மாதங்களை நீங்க நடத்த போறக்காய் நன்றி. இந்த வருடம் முழுவதும் நீங்க எங்களை ஆசீர்வாதமாய் மாற்றி தர போறதுக்காய் நன்றி. கடந்த 6 மாதம் எங்களை கண்மணி போல பாதுகாத்து கொண்டீங்களா, அதே போல இந்த மாதம் முன்னேறி எங்களை பாதுகாப்பீர் என்ற விசுவாசத்தோடு தேவனை நோக்கி நம்ம துதிப்போமா? உங்கள் பாடல் தாள் கரங்களை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் இருக்க பாடல்களை பாடி தேவனை உற்சாகத்தோடு நம்ம ஆராதிப்போம். துதிப்பே, உம்மை துதிப்பே, மகிமையே செலுத்தி துதிப்பே, துதிப்பே, உம்மை துதிப்பே, மகிமை செலுத்தி துதிப்பே. துதியும் கனமும் எல்லாம் உமக்கே, தேவா உமக்கே. துதியும் கனமும் எல்லாம் உமக்கே, தேவா உமக்கே. கிருபைகள் என்னில் பெருக செய்தீரே, ஸ்தோத்திரம். உம் கரங்களால் என்னை காத்து கொண்டீரே, ஸ்தோத்திரம். கிருபைகள் என்னில் பெருக செய்தீரே, ஸ்தோத்திரம். உம் கரங்களால் என்னை அணைத்துக் கொண்டீரே, ஸ்தோத்திரம். இன்னும் ஒருவை சொல்லலாமா? கிருபைகள் என்னில் பெருக செய். அவர் கிருபை நம்ம இம்மட்டுமாய் நடத்தி வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. நம்ம பிள்ளைகள் இன்னைக்கு நல்ல நிலைமையில் இருப்பதற்கு, நாம் நல்ல வாழ்க்கையை வாழ்வதற்கு அவருடைய கிருபையே காரணம். நம்ம வாழ்க்கையில் அவர் கிருபை பெருகி கொண்டிருப்பதனால தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற. விசுவாசத்தோட சொல்லுமா? ஸ்தோத்திரம். அவருக்கே துதியும் கனமும் எல்லாம் உமக்கே, தேவா உமக்கே. துதியும் எல்லாமே உங்களுக்கு தான்ப்பா. துதிக்கு பாத்திரர், கணத்துக்கு உரியவரே, உமக்கே, தேவா உமக்கே. சோதனை என்னை சூழ்ந்த போது நீர் காத்தீ, வேதனை என்னில் வந்த போது துணை நின்றீ. சோதனை என்னை சூழ்ந்த போது நீர் காத்தீ,
கடந்த 6 மாதங்கள்ல எத்தனை வேதனைகள் வந்த போது தேவன் உங்களுக்கு துணையாய் நின்றார் அல்லவா? அவருக்கே துதி செலுத்துவோமா? துதியும் கனமும் எல்லாம் உமக்கே தேவா, உமக்கே. உணர்ந்து பாடுவோமா? துதியும் கனமும் எல்லாம் உமக்கே தேவா, உமக்கே. கண்ணீர் என்னில் வந்த போது நீர் துடைத்தீர், உம் கரங்களால் என்னை அணைத்து காத்து கொண்டீர். கண்ணீர் என்னில் வந்த போது நீர் துடைத்தீர், உம் கரங்களால் என்னை அணைத்து காத்து கொண்டீர். துதியும் கனமும் எல்லாம் உமக்கே தேவா, உமக்கே. துதியும் கனமும் எல்லாம் உமக்கே தேவா, உமக்கே. சொல்லுமா? துதிப்பேன் உம்மை, துதிப்பேன் மகிமை செலுத்தி துதிப்பேன். வாய்களை திறந்து பாடுவோமா? துதிப்பேன் உம்மை, துதிப்பேன் மகிமை செலுத்தி. ஆமென். துதிப்பேன் உம்மை, துதிப்பேன் மகிமை செலுத்தி துதிப்பேன். துதியும் கனமும் எல்லாம் உமக்கே தேவா, உமக்கே. இதயத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுவோமா? துதியும் கனமும் எல்லாம் ஒருவருக்கே இயேசுவே, உமக்கே தேவா, உமக்கே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். கரங்களை அசைத்து சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். துதிப்பேன் உம்மை, துதிப்பேன் மகிமை செலுத்தி துதிப்பேன், துதிப்பேன். ஆமென். உம்மை துதிப்பேன் மகிமை செலுத்தி துதிப்பேன். ஒரு முறை சொல்லுமா? துதியும் கனமும் எல்லாம் உமக்கே தேவா, உமக்கே. துதியும் கனமும் எல்லாம் உமக்கே தேவா, உமக்கே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். சேர்ந்து சொல்லுமா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. எல்லா துதிக்கும் கனத்திற்கும் பாத்திரர். ஹல்லேலூயா. எல்லா துதிக்கும் கனத்திற்கும் உரியவர் அவர் ஒருவரே. ஹல்லேலூயா. நம் கண்ணீரை துடைத்தவர். ஹல்லேலூயா. சோதனை நேரங்கள் நம்ம கூடவே இருந்தார். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, சுவாசம் உள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. ஹல்லேலூயா. இன்னைக்கு நமக்கு சுவாசத்தை கொடுத்து ஜீவனை கொடுத்து நடத்தி வந்த தேவனை நம்ம துதிக்கணும். வேதம் சொல்லுகிறபடி நம்ம துதிக்கணும். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அவரை முழு இதயத்தோட துதிக்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, அவர் நம்ம வாழ்க்கையில எபினேசராய், ஹல்லேலூயா, எபினேசராய் இருந்து நம்ம நடத்தி வந்திருக்கிறார். எல்ரோயா இருந்து நம்மளை காத்து நடத்தி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. எல்ரோயா இருந்து நம்மை காண்கிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம என்ன செய்யறோம், இந்த உலகத்துல நம்ம எப்படி கடந்து போய்கிட்டு இருக்கிறோம், எல்லாவற்றையும் அவர் நம்மை ஒரு தாய் நம்மளை கண்காணிப்பது போல நம்மளை உள்ளங்கையில வரைந்து
நம்முடைய ஒவ்வொரு அசைவுகளையும் அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. அதே போல ஒரு யெகோவா ராஃபாவாக அவர் இருக்கிறார். ஆமே. நம்ம வாழ்க்கையில பலவீனங்கள் மத்தியில, நோய் நொடிகளின் மத்தியில நமக்கு ஒரு பலனாய், நமக்கு சுகத்தை தருகிற தேவனாய், நல்ல ஒரு யெகோவா ராஃபாவாய் நம்ம வாழ்க்கையில இருக்கிறார். ஏன்? நம்ம மீது அவர் வைத்த அன்பின் நிமித்தமாக. அல்லேலூயா. அவர் நம்மை நேசிப்பதின் நிமித்தமாக, அந்த நேசத்தினாலே நமக்கு இப்படி துணையாய் அவர் தேவன் இருக்கிறார். அந்த தேவனை பார்த்து சொல்லுமா, அப்பா உங்க மீது நாங்கள் அன்பு அதிகமாய் வைத்திருக்கிறோம் ஆண்டவரே, நீர் எங்களை நேசிக்கிறீர், நாங்களும் உங்களை நேசிக்கிறோம் சொல்லிட்டு தேவனை ஆண்டவர் உற்சாகத்தோடு இன்னும் அன்பு கூறுவேன் தகப்பனே, நீ செய்த நன்மைகளை நினைத்து இன்னும் நாங்கள் அதிகமாய் அன்பு கூறுவோம், இதுவரைக்கும் செலுத்தின அன்பை விட அதிகமாய் நாங்கள் செலுத்துவோன்ற உள்ளத்துல ஒரு தீர்மானத்தோடு தேவனை துதிப்போமா. முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன், ஆராதனை 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 சொல்லும் அன்பு கூறுவேன், அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவேனாமே, இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன், ஆராதனை ஆராதனையே ஆராதனை ஆராதனை அல்லேலூயா, ஆராதனை 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 அல்லேலூயா, ஆராதனை 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 எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி நீரே, எபினேசரே நமக்கு நல்ல உதவி செய்கிற தேவனாய் இதுவரை நம்ம கூடவே இருக்கிறாரு. ஆமென். அந்த தேவனை நோக்கி சொல்லுமா, ஆமென் ஆமென், இதுவரையில் உதவி நீரே, உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவே, ஆராதனை 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 அல்லேலூயா, ஆராதனை 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 எல்ரோயி 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 என்னை கண்டீரே நன்றி ஐயா, எல்ரோயி எத்தனையோ பேர் உங்களை கண்டு காணாமல் போயிருக்கலாம், ஆனா தேவன் உங்களை எல்லா சூழ்நிலையிலும் உங்க கூடவே உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறார். ஆமே. நன்றி ஐயா என்னை கண்டீரே, நன்றி ஐயா சொல்லுவோமா, என்னை கண்டீரே, நன்றி ஐயா என்னை கண்டீரே, இன்னொரு முறை சொல்லுவோமா, என்னை கண்டீரே, நன்றீரையா என்னை கண்டீரே, நன்றி ஐயா, எனவே முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவேனா, ஆராதனை ஆமென் ஆமென், ஆராதனை ஆராதனை அல்லேலூயா, ஆராதனை 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 யெகோவா ரஃபா யெகோவா ரஃபா சுகம் தந்தீரே நன்றி ஐயா, யெகோவா உணர்ந்து பாடும் பலவீனத்தோடு இருக்கிறவங்கெல்லாம் தேவனை நோக்கி யெகோவா ரஃபா சொல்லி பாடுவோமா,
கொடுப்பார். அப்பா இன்னைக்கே செய்யுங்கப்பா, சுகம் கொடுங்கப்பா. பலவீனத்தோடு இருக்கவங்களுக்கு சுகத்தை கொடுக்க போறக்காய் நன்றி அப்பா. ஆமென். நன்றி ஐயா, சுகம் தந்தீரே. நன்றி ஐயா, சுகம் தந்தீரே. நன்றி ஐயா, முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன். முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. அல்லேலூயா, ஆராதனை. ஆராதனை ஆராதனை. உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து சொல்லுவோமா? அன்பு கூறுவே, இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன். இன்னும் ஆழமாய் அன்பு கூறுவே, நாமே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன். இன்னும் ஆழமாய் உம்மை ஆமா முழு பலத்தோடு. ஆராதனை ஆராதனை ஆராதிக்கிறேன் இயேசுவே. எங்கள் ஆராதனை ஒருவருக்கு மாத்திரமே. ஆராதனை 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 ஆராதனை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல எல்ரோயா நம்மளோடு காண்கிற தேவனா இருக்கிறாரே. ஹல்லேலூயா. அவர் ராஜாதி ராஜா, இயேசு மகாராஜா. ஹல்லேலூயா. இதுவரை நடத்தி வந்த தேவன், நல்ல துணையாளராய் நம்மளோடு இருந்த தேவன். ஹல்லேலூயா. இயேசு ராஜா, எங்க ராஜா. இயேசு ராஜா, என் தங்க ராஜா. சொல்லுங்க. இயேசு ராஜா, எங்க ராஜா. இயேசு ராஜா, எங்க தங்க ராஜா. இயேசு ராஜா, எங்க ராஜா. இயேசு ராஜா, என் தங்க ராஜா. வேதம் சொல்கிறது, என் நேசர் வெண்மையும் சிவப்புமானவர், 10,000ங்களில் சிறந்தவர். அவர் தலை தங்கமயமாயிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம அன்பா யார் மேல அதிக அன்பு வைத்திருக்கோமோ அவங்கள பார்த்து என்ன சொல்லுவோம்? நம்ம வீட்டுல இருக்க குழந்தைங்கெல்லாம் பார்த்து நம்ம என்ன சொல்லுவோம்? என் தங்க பிள்ளை, இது என் தங்கம், இது என் செல்லம், அப்படி சொல்லுவோம். அப்படித்தானே? இன்னைக்கு நம்ம தேவனை அதிகமாய் அன்பு வைக்கிறோம். ஹல்லேலூயா. தேவனை நேசிக்கிறோம். அவர் மீது நம்ம இப்ப இன்னும் அதிகமாய் அன்பு செலுத்துவோம் நம்ம சொல்லி இருக்கிறோம். அந்த தேவனை பார்த்து சொல்லாம என் தங்க ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு 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 ராஜா. இயேசு 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 ராஜா. சொல்லுவோமா? இயேசு இயேசு என்று சொல்லும் போதே நம்ம வீட்டுல எல்லா சாத்தானின் போராட்டங்களும் ஒளிந்து போகும். இயேசு 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 ராஜா. இயேசு ராஜா, எங்க ராஜா. இயேசு ராஜா, என் தங்க ராஜா. இயேசு ராஜா, எங்க ராஜா. இயேசு ராஜா, என் தங்க ராஜா. சொல்லுங்க. இயேசு ராஜா, நீர் எங்க ராஜா. இயேசு ராஜா, என் தங்க ராஜா. இயேசு 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 ராஜா. இயேசு 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 ராஜா. இயேசு 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 ரா. இயேசுன்னு சொல்லும் போது சாத்தான் நடுங்குவான். உங்ககிட்ட வர்றதுக்கே நடுங்குவான். மகத்துவம் உள்ள நாமம் இயேசு 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 ராஜா. இயேசு 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 ராஜா. ஓ இயேசு ராஜா, எங்க ராஜா. இயேசு ராஜா, என் தங்க ராஜா. இயேசு ராஜா, ஆமென். இயேசு ராஜா, என் தங்க ராஜா. இயேசு ராஜா, எங்க ராஜா. இயேசு ராஜா, என் தங்க ராஜா. இயேசு ராஜா, எங்க ராஜா. இயேசு ராஜா,
என் தங்கராஜா. ஒரு 2 கிராம் தங்கம் கிடைச்சாலும் நம்ம எவ்வளவு சந்தோஷப்படுவோம்ல. அல்லேலூயா. ஆனா இயேசு நமக்கு தங்க புதையல். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில கிடைச்ச தங்க புதையல் நம்ம இயேசு ராஜா. அல்லேலூயா. இன்னும் ஒரு முறை மட்டும் அந்த 4 லைனை பாடுவோமா? அவர் நாமத்தை சொல்லி, இயேசு 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 ராஜா, 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 இயேசு ராஜா எங்க ராஜா, இயேசு ராஜா என் தங்க ராஜா, இயேசு ராஜா எங்க ராஜா, இயேசு ராஜா என் தங்க ராஜா, இயேசு ராஜா என் தங்க ராஜா, இயேசு ராஜா என் தங்க ராஜா, இயேசு ராஜா நீர் எங்க தங்க ராஜா. நன்றி தகப்பனே. இந்த நேரத்தில் அப்பா எங்க தங்க ராஜா உம்மை ஆராதிக்கும்படியாய் அப்பா நீ தந்த கிருபைக்காக நன்றி தகப்பனே. அப்பா நாங்கள் பாடியது போல இன்னும் அதிகமா உங்க மீது நாங்கள் தினம் தினம் ஆண்டவரே அன்பு வைப்போம் தகப்பனே. இங்க அன்பை நீர் ஏற்றுக்கொள்ளும்படியாய் வேண்டிக் கொள்கிறோம். இங்க துதியை நீர் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும்படியாய் வேண்டிக் கொள்கிறோம் தகப்பனே. இந்த நேரத்துல துதித்து ஆண்டவரை ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை நீங்க ஆசீர்வதிங்க தகப்பனே. ஆசீர்வதிங்க அப்பா. அப்பா நீரே நல்ல துணையாளராய் அவர்களோடு ஆண்டவரை காண்பவராய் காப்பவராய் ஆண்டவரை நடத்துகிறவராய் சுகம் தருபவராய் அவர்களோடு நீங்க இருக்க போறதுக்காய் நன்றி தகப்பனே. மீதியான நேரம் முழுவதும் பொறுப்படுத்த வழி நடத்துங்க அப்பா. செய்தியை இந்த ஜூலை மாதத்துடைய வாக்குத்தத்த ஆராதனையை நீங்க ஆசீர்வதிங்க அப்பா. செய்தி கொடுக்கிற மகனை நீங்க பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம் தகப்பனே. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். இந்த ஜூலை மாதத்தினுடைய முதல் வாக்குத்தத்த ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நான் வாசித்த வேத பகுதியிலே உபாகமம் 31 அதிகாரம் 8 வசனத்தை எடுத்தவர்கள் சத்தமாக வாசிக்கலாம். கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோட இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். ஹல்லேலூயா. எனக்கு முன்னாடி ஒரு அரசியல்வாதி வாராரு, ஒரு அரசியல் தலைவர் வாராரு, இல்லாட்டி முக்கியமான ஒருத்தர் வாராங்கன்னா அவங்களுக்கு செக்யூரிட்டியை பாத்தீங்கன்னா முன்னுக்கு பின்னுக்கு 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் தூரத்துக்கு காவல்துறை என்ன செஞ்சுட்டு இருக்கோம், பயங்கரமான ஒரு செக்யூரிட்டி கொடுத்துட்டு இருப்பாங்க. ஆனா அவரை நம்மளால என்ன செய்ய முடியாது, பார்க்க கூட முடியவே முடியாது. அவரு அந்த மத்தியில் அந்த கார் போகும், அந்த காருக்குள்ள இருப்பாரு, சேஃப்டியா கொண்டு போயிடுவாங்க. உலகத்துல உள்ள உயிருக்கு பயந்துட்டு இருக்க தலைவர்களுக்கெல்லாம் அவ்வளவு பெரிய பாதுகாப்பு தேவை இருக்கு. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களுக்கு முன்னே போறேன். இந்த மாதத்துல இருந்து இந்த உலகத்துல நீங்க வாழ்றதுக்கு, நீங்க போற இடத்துக்கு, நீங்க தங்குற இடத்துல, நீங்க செய்யற வேலையில உங்களுக்கு ஒரு உத்தரவாதமான பாதுகாப்பு கொடுக்கணும்னா அது ஆண்டவரால தான் முடியும். இந்த மாதம் அவர் சொல்றார், நான் உங்களுக்கு முன்னே போவேன். கர்த்தர் உங்களுக்கு முன்னே போவார், நீங்கள் பயப்பட வேண்டாம் ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ நிறைய வசனங்கள் இருக்கு, ஆனா டைமுக்கு நான் முடிக்கலன்னு சொல்ல முறைச்சு பாத்துறோம் அப்படி. அதனால 2 பாயிண்ட் சொல்லிட்டு அதுக்கு பிறகு நெக்ஸ்ட் வீக் வந்து அதனுடைய கண்டினியூஷன் எடுத்துக்கலாம். மீகா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2 அதிகாரம், மீகா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2 அதிகாரம் 13 வசனத்தை வாசிங்க. மீகா 2:13. தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்களின் ராஜா அவர்களுக்கு முன்னே போவார்,
கர்த்தர் அவர்களுக்கு முன்னணியில் நடந்து போவார். ஒரு நிலைய சொல்லுங்களேன். தடைகளை உடைக்கிறவர் உங்களுக்கு முன்னே போவார். மகிமையின் ராஜா உங்களுக்கு முன்னே போவார். வல்லமை உள்ளவர் உங்களுக்கு முன்னே போவார். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், எனவே நான் அசைக்கப்படுவதில்லை. அப்போ என்னுடைய வாழ்க்கையில, உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் நமக்கு முன்னே போயிட்டு இருந்தாருன்னா சத்ரு உங்க பக்கத்துல என்ன செய்ய முடியாது, வர முடியாது. பைபிள் அப்ப நீங்க சொல்லலாம், எனக்கு முன்னாடி சத்ரு வரும்போது என்ன நெருங்க முடியும், எனக்கு பின்னாடி வந்தா என்ன பண்ணுவீங்க? ஏசாயாவுல சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தர் உங்களுக்கு முன்னே போவார், அவர் பின்னால் இருந்து உங்களை என்ன செய்வார், பாதுகாப்பார். அப்ப முன்னுக்கும் பின்னுக்கும் எனக்கு ஆண்டவர் இருந்தாருன்னா இந்த உலகத்தை குறித்து, நம்ம சத்துருக்கள் குறித்து எதுக்குமே நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. தாவீது ராஜாவான புதுசுல அவர் சீயோன் கோட்டைன்னு ஒரு கோட்டையை பிடிக்கணுங்கிறதுக்காக பிளான் பண்ணி எருசலேமை நோக்கி போயிட்டு இருக்கிறாரு. 2 சாமுவேலின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை எடுத்தவங்க வாசித்து பாருங்களேன். சீக்கிரம் எடுக்கணும். 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். தேசத்திலே குடியிருக்கிற எபூசியர் மேல் யுத்தம் பண்ண ராஜாவானவன் தன் மனுஷனை கூட எருசலேமுக்கு போனான். அவர்கள் பிரவேசிக்க தாவீதால் கூடாது என்று தாவீதை நோக்கி, நீர் இங்கே பிரவேசிப்பதில்லை, குருடர்களும் சப்பானிகளும் உன்னை தடுப்பார்கள். இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்கு. அப்போ எருசலேமுக்குள்ள உள்ள போகணும், ஒரு இடத்தை அவர் பிடிக்கணும், யுத்தம் பண்ண போகணும். அப்போ ஒரு ராஜா உங்களுக்கு எதிர்த்து நிற்பாரு, ஒரு பலசாலி உங்களுக்கு எதிர்த்து நிற்பான். அப்படித்தான் யுத்தத்தை நினைப்பாங்க. நான் போறேன்னு எனக்கு எதிராக இருக்கிற பலசாலி எப்படிப்பட்டவன் பார்ப்பேன், அவனை நான் மேற்கொள்ளணும், அதுக்கு ஏத்த மாதிரி என்ன நினைச்சு ஆயத்தம் பண்ணணும். ஆனா தாவீது அங்க போகும்போது சொல்றாங்க, நீ அங்க போக முடியாது. பயப்படுறாரு. போக முடியாதா? அப்ப என்ன காட்டில் அங்க இருக்கிறவன் பயங்கரமா இருப்பானோ அப்படின்னு நினைக்கிற நேரத்துல அடுத்த வார்த்தை வருது, அங்க இருக்கிற குருடரும் சப்பானிகளும் உன்னை ஏத்து நிற்பாங்க, நீ அங்க அதனால போக முடியாது. கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். தாவீது கையில வாள் இருக்கு, எல்லா ஆயுதமும் இருக்கு, அவர் பின்னால நல்லா பவர்ஃபுல்லான மக்கள்லாம் இருக்காங்க. அவர் எவ்வளவு தைரியமா போக முடியாத, ஒரு குருடனும் ஒரு சப்பானி கூட்டம் இருந்து நீ போக கூடாதுன்னு சொன்னா ஒரே மிதி மிச்சா இவர் என்ன செஞ்சு கிடப்பாரு, கீழே விழுந்து கிடப்பாரு. குருடன் அங்க சத்தம் கொடுத்துட்டு இங்க ஓடினா அங்க தேடி போயிட்டு இருப்பான், தடவி தெரிகிறவன். அப்ப இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்கு உனக்கு எதிர்த்தாப்புல நிறைய பேர் உன்னுடைய காரியத்தை தடை செய்யறாங்க, நீ பயப்படாத. அவங்களாம் பலவீனமானவர்கள். ஹல்லேலூயா. அவங்க குருடரும் சப்பானி மாதிரிதான், அவங்களால ஒன்னும் என்ன செய்ய முடியாது, ஒன்னும் பண்ண முடியாது. நீ தைரியமா மிதிச்சு என்ன செய்யலாம், போகலாம். அதே அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கு, தாவீது போய் அந்த 7ஆம் வசனத்துல சொல்ல, அந்த அதிகாரத்தை வச்சுட்டு 7ஆம் வசனத்தை வாசிங்க. ஆனாலும் தாவீது சீயோன் கோட்டையை பிடித்தான். அப்புறம் பாருங்களேன், இந்த தாவீதை எதிர்த்து எவெல்லாம் நிக்கிறானோ அவனெல்லாம் என்ன செய்யணும், சபிக்கணும். இந்த குருடர்களும் சப்பானிகளும், எனக்கு ரொம்ப இதை வாசிக்கும் போது ஆச்சரியமா இருந்தது. ஏன்னா சில காரியங்களை குறித்து நம்மள அறியாமலே ஒரு பயம் நமக்கு என்ன செய்து இருக்குது. அப்படி இருக்குமோ, இப்படி இருக்குமோ அப்படின்னு நம்ம ரொம்ப பயப்படுறோம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாத, அவங்களெல்லாம் கையால ஆகாதவங்க. உன்னை எதிர்த்து நிற்கிறவன் உன் வீட்டு வாசலுக்குள்ளே என்ன செய்ய மாட்டான், வரமாட்டான். குருடர்களும் சப்பானிகளும் உன் வீட்டு வாசலுக்குள்ளே என்ன செய்யாது, வரக்கூடாதுன்னு ஒரு சட்டமே போட்டுட்டு அடுத்தாப்புலதான் தாவீதுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம். 10ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் தாவீதோடு கூட இருந்தார். இதுக்கு அடுத்தாப்புல ஒரு ஆசீர்வாதம் ஒரு சிலருக்கு வரப்போகுது. அப்போ தாவீது வர வர விருத்தி அடைவதற்கு தடையா இருந்தது யாரு?
அவனுடைய விருத்தியை, அவனுடைய வளர்ச்சியை தடை செய்து பெரிய பயில்வான்கள், பெரிய பணக்காரன் அப்படிலாம் கிடையாது. ஒண்ணுக்கும் உதவாத குருடன்னு சப்பானி, இவனை கண்டு நீ பயப்படலாமா? இப்படிப்பட்ட உனக்கு கண்ணு இருக்கு, காது இருக்கு, உடம்புல பலன் இருக்கு, எல்லாமே இருக்குது. அப்படி இருக்கும்போது ஒண்ணும் தெரியாத பார்த்து பயந்து, ஐயோ இவனுங்களால இவனுங்க இருந்தா நம்மளால போக முடியாது. குருடரும் சப்பானிகளும் ஆக்சுவலா என்ன ஒரு ஒரு ப்ரெடிக்டான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருப்பாங்கன்னா அதிகம் பிச்சை எடுக்கிறவங்களா தான் இருப்பாங்க. ஆமாவா? அப்ப என்ன செய்யறோம், அவங்களுக்கு கொடுக்க வேண்டியது என்ன செஞ்சிடறோம், கொடுத்தா அவன் என்ன வாங்கிட்டு அவார்டுக்கு இருப்பான். ஆனா இவங்க பிச்சைக்காரங்கன்னு சொல்லல. தாவீதுங்கிறவன் நம்ம ஊருக்குள்ள என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாதுன்னு சொல்லி அவங்க ஒரு கூச்சல் போட்டுட்டு இருந்தாங்க, அவ்வளவுதான். இன்னைக்கு உங்களுக்கு விரோதமா, உங்க குடும்பத்துக்கு விரோதமா, உங்க வாழ்க்கைக்கு விரோதமா, உங்க பிள்ளைங்களுக்கு விரோதமா கூச்சல் போடுறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கு. அந்த கூட்டத்தை நினைச்சு நீங்க பயப்படாதீங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், அது குருடரும் சப்பானியும் ஒண்ணுக்கும் உதவ மாட்டாங்க. அவன் வீட்டு வாசலுக்கே என்ன செய்ய மாட்டான், வர மாட்டான். அந்த கோட்டையை நீ என்ன செய்வ, பிடிப்ப. எதை நீ விட்டுட்டு வந்திருக்கியோ அதை நீ என்ன செய்ய போற, பிடிக்க போற. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அது கோட்டைன்னு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்த வசனம் சொல்லுது, அந்த தாவீதோடு கர்த்தர் என்ன செய்தார், இருந்தார். அவன் விருத்தி அடைந்தான். அது மாத்திரமில்ல, அடுத்த வசனம் தான் இந்த மாதத்துல ஆண்டவர் கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதமான வசனம். தீருவின் ராஜாவாகிய ஈராம் தாவீதினிடத்தில் அனுப்பினான். அவர்கள் தாவீதுக்கு ஒரு வீட்டை கட்டினார்கள். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்போ வீடு இல்லாதவங்களுக்கு, வீடை கட்டிட்டு இருக்கிறவங்களுக்கு ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதம் கொடுக்கிறாரு. எங்க உள்ள ராஜா, ஈராம் தேசத்து ராஜா ஆட்களை அனுப்பி வீடை அழகா கட்டி கொடுத்து அது தாவீதின் அரண்மனையாக மாற்றப்பட்டதான். என் வீடு இத்தனோண்டு வீடு, என் வீடு சின்ன வீடு, என் வீடு நான் பெருசா கட்டும், எனக்கு வீடே இல்லை, இப்பதான் நான் வீடு வேலையை ஆரம்பிக்க போறேன். ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுக்காக வீடு கட்டுவதற்கு ஆண்டவர் ஆத்துமாக்களை ஆயத்தம் பண்ணி இந்த மாசத்துல ஆண்டவர் உங்க வீடை விருத்தி அடை வைத்து, உங்க பிள்ளைகளை விருத்தி அடை வைத்து அழகாக அதை கட்டி முடிக்க போகிறார். அல்லேலூயா. அது அரண்மனை போல் இருக்குமா ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ அதை எதிர்த்து நிற்கிறவன், தடை பண்ணிக்கிறவன் யாரு, குருடனும். குருடனும் சப்பானின்னா கண்ணு தெரியாத குருடன் சப்பானி உங்க வீட்டு முன்னுக்கு சத்து போட்டு இருப்பான் அப்படின்னு நினைக்காதீங்க. அந்த மாதிரி ஆங்கிள் இருக்கிற பலவீனமானவன் தான் உங்களுக்கு எதிரே வருவான். உங்களுக்குள் இருக்கிறவர் பலனாகிய கர்த்தர். அல்லேலூயா. பலனை கொடுக்கிறவர், வல்லமையை கொடுக்கிறவர், சர்வ வல்லமுள்ள தேவன். அதுதான் அந்த வசனம் சொல்றது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து, உங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்து. சங்கீதம் 29:11 சொல்லுகிறது, கர்த்தர் தாமே என்னை பலப்படுத்தி எனக்கு சமாதானம் தந்தரில் என்னை என்ன செய்வார், ஆசீர்வதிப்பார். அப்போ சீயோன் குமாரத்தியே, நான் உன்னை பலப்படுத்துகிற தேவன், உன்னை திடப்படுத்துகிற தேவன் சொல்றாரு. அப்ப நம்மை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே இந்த மாதத்துல நீங்கள் தடைகளை உடைப்பீர்கள், முன்னேறுவீர்கள், உங்கள் தேவைகளை சந்திப்பீர்கள். என்னென்ன காரியத்துல உங்களுக்கு தடைகள் இருக்கிறதோ அந்த தடைகளை எல்லாவற்றும் உடைக்கிற மைமேன் ராஜா உங்களுக்கு முன்னே செல்வார். அல்லேலூயா. இரண்டாவதாக ஒரு காரியத்தை வாசித்து பார்ப்போம். யாத்ராமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிங்க. யாத்ராகமும் அங்கே ஓரபிலே நான் உனக்கு முன்பாக கண்மலையின் மேல் நிற்பேன். போதும். இரண்டாவது ஆண்டவர் எங்க முன்னே போறாருன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தர வழியா வரும்போது அவங்களுக்கு ரொம்ப தாகம், தண்ணி தாகம் எடுக்குது. அப்ப தண்ணிக்காக அவங்க அலைஞ்சு தெரிஞ்சுட்டு முறுமுறுத்துட்டு இருக்காங்க. இந்த மனுஷனை நம்பி வந்தோம், குடிக்கிறதுக்கு ஒரு போட்டு தண்ணி கூட என்ன செய்ய மாட்டேங்குது, கிடைக்க மாட்டேங்குது. அந்த மேட்ரை ஆண்டவர்கிட்ட கொண்டு போறாரு மோசே. ஆண்டவர் சொல்றாரு, நீ ஜனங்களை வழி நடத்திட்டு வா, உனக்குன்னு நான் தண்ணி குடுக்கறதுக்கு ஒரு இடத்தை என்ன செஞ்சிருக்கேன், வச்சிருக்கேன். நீ அங்க போ, உனக்கு பின்னாடி நான் வருவேன்னு சொல்லல, உனக்கு முன்னாக நான் அங்கே நிற்பேன். அல்லேலூயா. ஓரேபிங்கிற கண்மலையில உனக்கு முன்னாடி நான் பெயர்வேன்னு சொல்றாரு. அதுக்கு பிறகுதான் சொல்றாரு, அந்த கண்மலை அடி உனக்கு என்ன செய்யும், தண்ணீர் கிடைக்கும் சொல்றாரு. அதே மாதிரி தண்ணி கிடைச்சது, 6 லட்சம் ஜனங்களும் குடிக்காங்க. அது செகண்ட் மேட்ரு. ஃபர்ஸ்ட் மேட்ரு சொல்றேன், நீங்க நிறைய காரியத்துல ரொம்ப தாகத்தோடு, ஆசையோடு, வாஞ்சியோடு இருக்கிற காரியம் கிடைக்காம இன்னைக்கு வரைக்கும் ரொம்ப மன கஷ்டத்துல, அதாவது that is very important to your life, உங்க வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமா இருக்கிறது உங்களுக்கு கிடைக்காதபடினால ரொம்ப டோரை க்ளோஸ் பண்ணா, ரொம்ப தாகத்தோட நம்ம இருக்கிறோம் அப்படின்னாச்சுன்னா, அந்த தாகத்தை தீர்க்க முடியலையே அப்படி நம்ம கஷ்டப்பட்டு இருந்தாச்சுன்னா, நீங்க மோசே ஆண்டவர்கிட்ட போய் சொன்ன மாதிரி ஆண்டவர்கிட்ட போய் நில்லுங்க.
ஆண்டவர் சொல்றாரு, எந்த இடத்துல இருந்து உனக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம் வரணுமோ அந்த இடத்திற்கு உனக்கு முன்னாடியே நான் போயிருவேன். அல்லேலூயா. ஆனா நீ அந்த இடத்துக்கு என்ன செய்யணும்? வரணும். நான் நிக்கிற இடத்துக்கு நீ வரணும். நான் இருக்கிற இடத்துக்கு நீ வரணும். நான் வாழ்கிற இடத்துக்கு நான் வரணும். அப்படி பின்னாடி வசனம் என்ன சொல்லுது பாருங்க, அழகா இருக்கு. இது என்றென்றைக்கும் நான் தங்கும் இடம், இதை நான் விரும்பினபடியினால் இங்க நான் வாசம் பண்ணுவேன். அப்ப இந்த இடத்துல யார் வாசம் பண்ணுகிறார்? ஆண்டவர் வாசம் பண்ணுகிறார். இன்னைக்கு இந்த இடத்துக்கு தாகத்தோடு வாஞ்சோடு வந்திருக்கிற உங்களுக்காக கண்மலைகள் திறக்கப்படும். அல்லேலூயா. கண்மலைகளை திறந்து ஆசீர்வதிக்கிற தேவன் நம்மோடு என்ன செய்கிறார்? இருக்கிறார். அந்த தண்ணீர் தாகம் தீரும் மட்டும் அவங்க என்ன செஞ்சாங்க? ஆண்டவர் வந்து அவங்களுக்கு தண்ணீரை கொடுத்தார். கண்மலைக்குள்ள அப்பேற்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருந்த தேவன் உங்கள் தாகம் தீர்க்க கடினமாய் இருக்க நீங்க சொல்ற இடத்துக்குள்ள ஆசீர்வாதத்தை வைக்கிறாரு. அதை கொடுக்கிற தேவன் உங்களுக்கு முன்பே அங்கே சென்று உங்களுக்கு கொடுப்பதற்காக காத்திருக்கிற. சங்கீதம் சொல்லுகிறது, ஆண்டவர் நமக்கு உண்டு பண்ணி வைத்திருக்க நிறைய நன்மைகள் கர்த்தர் உங்களுக்காக நன்மையில வைத்து உங்களுக்கு முன்னே என்ன செய்கிறார்? நிற்கிறார். அவர் கையில் ஜீவ கிரீடம் என்ன செய்கிற பொற்கிரீடம் இருக்கிறதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ உங்களுக்காக உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மைகள் அவர் கையில் இருக்கிறது. அதை உங்களுக்கு கொடுப்பதற்காக உங்கள் முன்னே ஆண்டவர் இருக்கிறார். அல்லேலூயா. சத்தமா சொல்லும் அல்லேலூயா. அன்று கண்மலையை நமக்காக திறந்த தேவன் இன்றும் திறக்க போகிறார். உங்க வாழ்க்கையிலே திறக்கப்படாத ஒரு ஆசீர்வாதம் திறக்கப்பட்டு உங்களுக்கு தாகம் தீர்க்க போகிறார். கண்மலையை கர்த்தாவே உம் ஜனங்களின் தாகம் தீர்த்தீரே. கண்மலையை திறந்து வனாந்தரத்திலே கர்த்தாவே உம் ஜனங்களின் தாகம் தீர்த்தீரே. பள்ளத்தாக்கிலும் மலைகளிலும் பள்ளத்தாக்கிலும் மலைகளிலும் கண்ணீர் பாயும் தேசத்தை கடைசியாக என்னாகமத்தின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை எடுத்தவர்கள் வாசிங்க. என்னாகம் 22:6. அவர்கள் என்னிலும் ஆகிலும் நீர் ஆசீர்வதிக்கிறவன், ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீர் சபிக்கிறவன். ஆதலால் நீர் வந்து எனக்காக அந்த ஜனத்தை சபிக்க வேண்டும். போதும். இஸ்ரவேல் ஜனங்கள் வெகுவாய் திரளாய் பழுகி பெருகுவதை பார்த்த பாலாக்குங்கிற ராஜாவுக்கு பயம் பிடிச்சிருச்சு. இவங்க ரொம்ப பழுகி பெருகினாங்கன்னா நமக்கு ஆபத்து. இங்க ஒரு தீர்க்கதரிசி ஒத்த இருக்கிறான். His name is பிலேயாம். பிலேயாமன் ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறான். அவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கு, நீர் யார சபிக்கிறியோ அவனை ஆண்டவர் என்ன செஞ்சிருவார்? சபிச்சிருவாரு. நீ யார ஆசீர்வதிக்கிறியோ அவங்கள ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருவாரு. நான் உனக்கு பொண்ணு வெள்ளி எல்லாம் தாரேன், செக்யூரிட்டி தாரேன். இது இஸ்ரவேல் ஜனங்கள் நாசமா போட்டுன்னு என்ன செய்யணும்? சபிக்கணும். அப்போ இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ நாசமா போட்டு இந்த குரங்கு விளங்காம போட்டு இந்த பிள்ளை விளங்காம போட்டும், இவன் விளங்காம தான் போவான், நாசமா தான் போவான். அவனுக்கு கல்யாணமே ஆகாது, அவனுக்கு குழந்தையே பிறக்காது, அவன் கடை விளங்காது, அவன் வியாபாரம் விளங்காது, இப்படி விளங்காது நடக்காதுன்னு சொல்லி சபிச்சுக்கிட்டே ஒரு கூட்டம் உங்களுக்கு இருக்கு. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே எனக்கு தெரியும். அங்க ஒரு கூட்டம் உங்களை சபிச்சுக்கிட்டே இருக்குது. ஆனா ஆண்டவர் என்ன பண்ணாராம் பாருங்களேன். 18ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. என்னாகமம் 18:19. இஸ்ரவேல் புத்திரர், என்னாகமம் 18:19, 18 பாசிங்க. சரிமா? அதுல ஒரு வசனம் உண்டு, பொய் சொல்வதற்கு அவர் மனிதன் அல்ல, மனம் மாறுவதற்கு அவர் மனுபுத்திரம் அல்ல. அப்ப என்ன பொய்? வாசிங்க.
பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற அவர் மனு புத்திரனும் அல்ல. சொல்லியும் செய்யாதிருப்பாரா, அவர் வசனத்தை நிறைவேற்றாமல் இருப்பாரா? அப்ப சொல்லியும் செய்யாமல் இருப்பாரா? என்ன தெரியுமா சொன்னாரு? இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே எனக்கு பிரியமான காரியம். அப்ப இன்னைக்கு இந்த ஜனங்களாகிய உங்களை ஆசீர்வதிப்பதுதான் கர்த்தருக்கு பிரியமான காரியம். ஆனா உங்களுடைய ஆசீர்வாதத்தை சபிச்சுக்கிட்டே இருக்கணும், சபிக்கணும்னு அவன் பிளான் பண்ணிட்டு இருக்கான். சபிக்கல, பிளான் பண்ணிட்டு இருக்கான். எப்படியாவது அவனை என்ன செய்யணும்? தீர்க்கதரிசியை கொண்டு சபிக்கணும். அவனுடைய திட்டத்தை அறிந்த ஆண்டவர் பிழையாம பாருங்களேன், ஆண்டவர்கிட்ட தான் அந்த விண்ணப்பத்தை வைக்கிறாரு. ஆண்டவர் சொல்றாரு, பிழையாம நீ போ, பாலாக்கு கூப்பிடுற இடத்துக்கு போ, ஆனா நான் சொல்ற வார்த்தை தான் நீ என்ன செய்யணும், சொல்லணும்னு சொல்லி அனுப்பி விட்டுட்டு, நம்ம எல்லாருக்கும் தெரியும் பைபிள் வாசித்தவங்களுக்கு, ஒவ்வொரு காலகட்டத்திலும் 3 தடவை அந்த கழுதையை மடக்கி அடிச்சு அதை படுக்க வச்சு ஆண்டவர் அந்த கழுதைக்கு முன்னாடி தூதன் என்ன செஞ்சிட்டாரு, அனுப்பி. அவனுக்கே ஒண்ணும் புரியல. அதுக்கப்புறம் தான் தூதன் சொல்றான், அந்த கழுதையே கேக்குது, எதுக்கு என்னன்னு அடிக்கிறேன்? அந்த பைபிள் வசனத்தை வாசித்து பாருங்க, ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். கழுதை ஒரு மனுஷனை பார்த்து, ஏயா உன்னைத்தான் நான் சுமந்துட்டு போறேன்னு என்னத்துக்கு நீ என்ன அடிக்கிற? இது வரைக்கும் 3 தடவை நீ என்ன செஞ்சிருக்க, அடிச்சிருக்க. இதுக்கு மேல மகளை நீ கைய வச்சானா அப்படிங்கிற கோபத்துல கழுதை சொல்லும் போது இவனே பயப்படுறான். ஏன்னா கழுதையே நம்மளை பார்த்து சண்டைக்கு வருது அப்படின்ட்டு. நான் இதை கொஞ்ச நாள் நம்பல, அது எப்படி கழுதை ஏத்துனுக்குண்டு. ஒரு நாள் ராத்திரி 2 மணிக்கு தேவமன்றக்கு எந்திரிச்சு லைட்டை போட்டேன். ஒரு பெரிய பெருச்சாலி உட்கார்ந்து இருந்துச்சு, பெருசு பன்னிக்குட்டி மாதிரி இருந்தது. சரி சூன் துரத்த போனா அது அப்படி நின்று பசங்க ஏத்துறது, நான் ஓட்டேன் குடுன்னு, இது எங்க நம்மளை கடிச்சிட போகுது அப்படின்னு பின்னாடி ஓடி வருது. நான் வீட்டுக்கு ஓட்டேன். ஒரு சின்ன பெருசாலிக்கு நம்ம அப்படி பயப்படுறோம், அது அப்படியே முள்ளெல்லாம் முடியலாம் அப்படி சுளுத்துக்கிட்டு நிக்குதுன்றேன், பயப்படவே மாட்டேங்குது. பெருச்சாலிக்கு அவ்வளவு தைரியம் இருந்துச்சுன்னா கழுதைக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும்? அது தேவனுடைய மனுஷனை எதிர்த்து நிக்குது. ஏன் என் மேல சும்மா கையை வச்சிட்டு இருக்க? நானா உன்னை கவுத்து விட்டேன், நானா படுத்துக்கிட்டேன். முன்னாடி ஒருத்தர் என்ன செய்யறாரு, நிக்கிறாரு, என்னால போக முடியாதுன்னு பிறகுதான் பிழையம். அதுக்கு பிறகுதான் சொல்றான், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியமான காரியம், அதை என்னால என்ன செய்ய முடியாது, தடை செய்ய முடியாது. பாலக் ராஜாவே, நீ எனக்கு என்னத்தை கொடுத்தாலும் சரி, தேசத்துல பாதியை கொடுத்தாலும் சரி, நான் என்ன செய்ய மாட்டேன், சபிக்க மாட்டேன். அப்போ ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்ய போறாரு இந்த மாசத்துல. உங்களை யாரெல்லாம் விளங்கவே மாட்டான், விளங்காம போவான், நாசமா தான் போவும், இந்த வேலையை அவன் செய்யவே மாட்டான், இவன் செய்யற தொழில் விளங்காதுன்னு சபிக்கணும், இல்ல சபிச்சுட்டு இருந்தாலும் சரி, ஆண்டவர் சொல்றாரு, அந்த சாபம் உன் வீட்டுல தங்காது, அந்த சாபம் உன் வீட்டு வாசலுக்கே வராது. அவன் கொடுத்த சாபம் எல்லாவற்றையும் நான் ஆசீர்வாதமாய் மாற்ற போகிறேன். அல்லேலூயா. சகரியாவுல ஒரு வசனம் இருக்கு, உங்கள் சாபங்களை யாவற்றையும் ஆசீர்வாதமாய் கர்த்தர் மாற்றுவாராம். அதனால நம்மள அவன் அப்படி சொல்லிட்டான், இப்படி சொல்லிட்டான், இன்னைக்கு அந்த எண்ணத்தை என்ன செஞ்சிருங்க, மறந்துருங்க. எஸ்தருக்காக காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணின தேவர் உங்களுக்குரிய சாபங்களை எல்லாம் ஆசீர்வாதமாய் மாற பண்ண போகிறார். அப்போ எதெல்லாம் உங்க குடும்பத்துல நடக்க கூடாதுன்னு சபிச்சாங்களோ அதெல்லாம் 2 கிடைக்க போகுதுங்க. அல்லேலூயா. எங்களுக்கும் அப்படித்தான் சபிச்சாங்க, நிறைய சாபங்கள்லாம் போட்டாங்க. ஆண்டவர் ரெட்டிப்பான நன்மையை பிள்ளை கொடுத்தாரு. அதே மாதிரி தான் 2 கிடைக்கும். இப்ப டைம் இல்ல, அதனால கொஞ்சம் காமெடியா சில காரியம் சொல்லிவிடுவேன். 2 ரெட்டத்தனையான ஆசீர்வாதங்களை ஆண்டவர் உங்களுக்கு என்ன செய்வாரு, கண்டிப்பா கொடுப்பாரு. அப்போ நம்ம அதுக்கு என்ன செய்யணும்? அப்ப பாருங்களேன், பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம், வாசிக்க வேண்டாம் 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல, இயேசு வனாந்தரத்துல முன்னாடி போய் வெயிட்டிங்ல என்ன செய்யறாரு, இருக்கிறாரு. அவர் வனாந்தரத்தில் இருக்கிறார் என்பதை ஜனங்கள் கேள்விப்பட்டு கால்நடையாய் அவரை தேடி வந்தாங்க. யாரெல்லாம்? ஹெல்த் ஆனவெல்லாம் இல்ல, ஒன்லி பேஷன்ஸ், பைத்தியக்காரன், கருக்கன், வியாதியஸ்தன், கண் தெரியாதவன், காது கேட்காதவன், முடவனா இருக்க தூக்கிட்டு வந்தாங்களாம். வனாந்தரத்தில் இயேசு இருக்கிறார் என்பதை கேள்விப்பட்டு கால்நடையாய் அவரை தேடி வந்தாங்க. ஆண்டவருக்கு தெரியும் இன்னைக்கு இந்த இடத்துக்கு இவ்வளவு பேர் தான் வருவாங்கன்னு. ஆண்டவர் பைபிள் சொல்லுது, இயேசு அனைவரையும் சுகமாக்கினார். அல்லேலூயா. அப்போ இந்த இடத்துல இயேசு உங்களுக்கு முன்னாடியே சுகம் கொடுக்கும் தேவன் இந்த இடத்துல உங்களுக்கு வெயிட்டிங்ல இருக்கிறாரு. எதுக்கு தெரியுமா? சுகத்தை கொடுப்பதற்கு, பலத்தை கொடுப்பதற்கு, நீங்கள் பெற்றுக்கொள்ளாததை பெற்றுக்கொள்வதற்கு, கிடைக்காததை உங்களுக்கு கிடைக்க வைப்பதற்கு, உங்கள் சாபங்களை எல்லாம் ஆசீர்வாதமாய் மாற்றுவதற்கு, உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற தடைகளை அகற்றுவதற்கு, எல்லா நல்ல காரியங்களையும் இது வரைக்கும் உங்க குடும்பத்துல நீங்க எதிர்பார்த்து காத்திருந்து
இதுவரைக்கும் நடக்காத காரியங்களுக்குரிய தடைகளை உடைத்து காரியங்களை வாய்க்க பண்ண போகிறார். கரங்களை தட்டி இயேசு நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இந்த செய்தியினுடைய தொடர்ச்சியை அடுத்த வாரம் நான் உங்களுக்கு கண்டினியூ பண்றேன். அப்போ எனக்கு முன்னாடி கர்த்தர் போகணும். யாருக்கெல்லாம் ஆசை இருக்கு? தாவீது போன கை கொஞ்சம் நல்லா தான் உயர்த்துங்களேன், சுளுக்கு பிடிச்ச மாதிரி இப்படி உயர்த்தக்கூடாது. நல்ல கை ஒருத்தி, இயேசு எனக்கு முன்னாடி என்ன செய்யணும்? போகணும். எனக்கு பின்னாடியும் அவர் தான் என்ன செய்யணும்? பாதுகாக்கணும். அப்படி இருக்கும்போது தான் பைபிள் சொல்லுது, தாவீது போன இடமெல்லாம் கர்த்தர் அவனை காப்பாற்றினார். இந்த மாதத்துல உங்க எல்லாருக்கும் இயேசு நாமத்தினால சொல்றேன், நீங்க போற இடமெல்லாம் கர்த்தர் உங்களோடு வருவார். நீங்க போற இடத்துல எல்லாம் கர்த்தர் உங்களை காப்பாற்றுவார். நீங்க என்ன காரியத்தை எதிர்பார்த்திருக்கீங்களோ அதுக்கு இருக்க தடைகளை ஆண்டவர் என்ன செய்வார்? உடைத்திருவாரு. என்னென்ன சாபங்கள் எல்லாம் என் குடும்பத்துல போட்டிருக்குன்னு சொல்லி நீங்க வருத்தப்படுறீங்களோ அந்த சாபங்களை எல்லாம் ஆசீர்வாதமா ஆண்டவர் என்ன செஞ்சு மாற்றுவார். என்னென்ன வியாதினால கஷ்டப்பட்டு இந்த வேதனையோட இருக்க நீங்க நினைக்கிறீங்களோ அந்த வியாதிகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் மாற்ற போய்கிறார். ஏன்னா நீங்க பிளைட்ல வரல, ட்ரெயின்ல வரல, கார்ல வரல, கால்நடையா தான் நடந்து வந்திருக்கீங்க. உங்களுக்கு ஆண்டவர் சுகத்தை கொடுக்க போகிறார். அல்லேலூயா. இன்னும் சொல்ல போனா உங்க குடும்பத்துல இதுவரைக்கும் பெற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிற ஒரு காரியத்தை உங்கள் பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள போகிறார்கள். அல்லேலூயா. பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு காரியத்தை உங்கள் பிள்ளைகள் பெற்றுக்கொள்வார்கள். நாம் ஜெபிக்கும்படி முழங்கால் படியிடுவோம். ஒப்பு கொடுப்போம். இயேசுவே, என் தெய்வமே, என்மேல் மனம் இறங்கும். எதுக்கு மனம் இறங்கும் சொல்றேன்னா, நம்மிடத்துல நிறைய பாவங்கள் இருக்கிறது. ஆண்டவரே, நீர் மனம் இறங்கி எங்களுடைய பாவங்களை மன்னித்து நான் சரியானதான். பைபிள் சொல்லுது ஏசாயா 45:2 கர்த்தர் தாமே உங்களுக்கு முன்னே சென்று கோணலானவைகளை செவையாக்குவார். அல்லேலூயா. கோணலானவை பாதை சொல்லல. ஏசாயா 27:1-4 வரைக்கும் வாசி பாத்தீங்கன்னா, கோணலானதும் பலத்ததுமான வலு சர்ப்பத்தை கர்த்தர் கொண்டு போடுவார். அப்ப நீங்க உங்க வாழ்க்கையில கோணலானதும் இப்படி இருக்கிற சர்ப்பத்தின் நிறைய காரியங்கள், சர்ப்ப தோஷங்களை, சர்ப்பத்தின் காரியங்களை கர்த்தர் கொண்டு போட்டு அவர் சொல்வார், ஒரு திராட்சை தோட்டம் உண்டாயிருக்கும், அதற்கு நானே தண்ணீர் பாய்த்து, நானே வேலியிழைத்து, நானே அதை காப்பாற்றுவேன். அல்லேலூயா. ஆண்டவரே உங்களை காப்பாற்றணும்னா, உங்க குடும்பத்தில் இருக்க சர்ப்பத்தின் ஆவிகளை ஆண்டவர் முறியடிக்கணும்னா, ஆண்டவரே என் மீது மனம் இறங்குன்னு சொல்லி ஒப்பு கொடுப்போமா? இயேசுவே, என் தெய்வமே, என் மேல் மனமிரங்கும். ஒப்பு கொடுப்போமா? இயேசுவே, என் தெய்வமே, என் மேல் மனமிரங்கும். நான் பாவம் செய்தேன், உம்மை நோக செய்தேன். நான் பாவம் செய்தேன், உம்மை நோக செய்தேன். உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தேன். உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தேன். என்னை மன்னியும் தெய்வமே, என்னை மன்னியும் தெய்வமே. துன்ப வேளையிலே மனம் துவண்டு போனேன். துன்ப வேளையிலே மனம் துவண்டு போனேன். உம்மை நினையாது தூர போனேன். உம்மை நினையாது தூர போனேன். என்னை மன்னியும் தெய்வமே, இந்த ஒரு விசை மன்னியுமே. ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போமா? என்னை மன்னியும் தெய்வமே, இந்த ஒரு விசை மன்னியுமே. இயேசுவே, என்
தெய்வமே என் மேல் மனமிரங்கும். இயேசுவே என் தெய்வமே என் மேல் மனமிரங்கும். ஜெபம் பண்ண கடவோம். மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, சர்வ வல்லமையுள்ள தேவனே, துதிக்கன மகிமைக்கு பாத்திரரே, உமை நாங்கள் துதிக்கிறோம், சோதரிக்கிறோம், நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். இந்த ஜூலை மாதம் நீர் எலிம் ஜெப வீட்டாருக்காக, குடும்பத்தாருக்காக, ஏலிம் ஜெப வீட்டினுடைய விசுவாச குடும்பத்திற்காக, ஏலிம் ஜெப வீட்டு விசுவாசிகளை அல்லாதவர்களாக இருந்தாலும் இதை லைவ்ல பார்த்து கொண்டிருக்கிற பல குடும்பத்தினருக்காக, வெளிநாடுகளில் வசிக்கிற ஏலிம் ஜெப வீட்டிற்காக கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்த வசனமான கர்த்தர் உங்களுக்கு முன்னே போகிறார், நீங்கள் பயப்பட வேண்டாம். ஆண்டவரே, காரியங்களை வாய்க்க பண்ணுகிற தேவன், சாத்தானின் கிரியைகளை தடைகளை உடைக்கிற தேவன், எங்களுக்கு கண்மலைகளை திறந்து ஆசீர்வாதமான தண்ணீரை கொடுக்கிற தேவன், எங்களுக்கு எதிராக போராடுகிற சர்ப்பத்தின் கிரியைகளின் தலைகளை நசுக்குகிற தேவன், இதுவரை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியாமல், எங்கள் பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள முடியாமல், எங்கள் குடும்பத்தினர் பெற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிற நிறைய ஆசீர்வாதங்களை தடைகளை உடைத்து ஆசீர்வாதத்தை கொடுக்கிற தேவன். ஆண்டவரே, சர்ப்பமானது பிசாசானவன் எங்கள் பிள்ளைகளுக்கு குடும்பத்திற்கு விரோதமாக கொண்டு வந்திருக்கிற சகல வியாதிகளையும் சுகமாக்குகிற தேவன், சகல வியாதிகளையும் சுகமாக்குற தேவன், சகல வியாதிகளையும் சுகமாக்குற தேவன். எல்லா காரியத்திலும் எங்களுக்கு முன்னே நீர் செல்வதற்காக சோதரன். இப்ப எங்க மக்கள் வீட்டுக்கு புறப்பட்டு போகும் பொழுது நீர் அவர்களுக்கு முன்னே செல்வதற்காக சோதரன். அவங்க வீட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடியே நீங்கள் அந்த வீட்டுல இருப்பதற்காக சோதரன். அந்த வீட்டின் தலைவராக, அந்த வீட்டின் காரியங்களை செயல்படுத்துவராக, அந்த வீட்டின் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பவராக, அந்த குடும்பங்களை நீர் பாதுகாக்கிறவராக, அந்த குடும்பத்தின் தேவைகளை எல்லாவற்றையும் பூர்த்தி செய்வராக, ஒரு குறையும் இல்லாமல் எங்கள் பிள்ளைகளை வாழ வைக்கிறவராக, அவர்களை அபிஷேகிக்கிறவராக, பரலோக ராஜ்யத்திற்கு வழி நடத்துகிறவராக, இவர்களுக்காக பரலோக ராஜ்யத்தில் ஒரு வாசஸ்தலத்தை கட்டுகிறவராக, இந்த பூமியிலேயே நீர் வீடை கட்டி கொடுக்கிறீர், பரலோகத்திலும் ஒரு வாசஸ்தலத்தை நான் உங்களுக்கு கட்டுவேன் என்று சொல்லுகிறீர். அப்படிப்பட்ட கர்த்தர், பரிகாரியான கர்த்தர், நான் உங்களை திக்கற்றவர்களை விடமாட்டேன் என்று சொன்ன கர்த்தர், மரண பரியந்தம் நான் உன்னுடனே கூட இருப்பேன் என்று சொன்ன கர்த்தர், நீ சதா காலங்களில் நான் உங்களோடு இருப்பேன் என்று சொன்ன கர்த்தர், எங்களோடும் எங்கள் பிள்ளைகளோடும் நீ சென்று எங்கள் குடும்பத்தோட தங்கி இருந்து குடும்பத்தின் பொறுப்பை நீரை எடுத்துக்கொண்டு பாவங்களை அகற்றி, சாபங்களை அகற்றி, குடும்பத்து பிள்ளைகளும் பரிசுத்தமாக்கி உம்முடைய மன விருப்பத்தின்படி ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் சகல பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் உங்களோடு இருப்பதாக. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, என் முழு உலகமே பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகள்